வணக்கம். ஆர்கே கருணாகரன், சீனியர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட், பாண்டிச்சேரியிலிருந்து. இது ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் பாத சிகிச்சைன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் அது ப்ராக்டிக்கலாக எப்படி தான் பண்ணுறீங்க, கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ நம்ம பாதத்தில் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த பாதத்தில் இங்கே நம்ம கிளினிக்கில் பாத சிகிச்சை எப்படி செய்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா? அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது மூலிகை மருந்துகள். கோகனட் ஆயிலிருந்து இது காய்ச்சி நிறைய மூலிகைகளை காய்ச்சி வடிக்கப்பட்ட நல்ல மருந்துகள் இது. இது என்ன பண்ணும், கால் முழுக்க அப்படியே என்ன பண்ணுறோம், இப்படி வச்சுட்டு எண்ணெயை வச்சு கால் முழுக்க பரவலாக ஒரு 5 நிமிஷம் மசாஜ் செய்கிறோம். மசாஜ் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆர்கனுக்கான டூல்னு தனியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு டூலையும் எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம். இது முதல்ல ஆரம்பிக்கிறது சோலார். இது என்ன பண்ணுவாங்கன்னா உடற்மையம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க, சோலார் பிளெக்ஸஸ். இதில் என்ன பண்ணுறோம், இப்படி மென்மையான அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், இது பிளாடரில் முடிப்போம். இது மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் இது இன்னும் சில ஆர்கனுக்கு இது சிறப்பாக வேலை செய்யுது. இது முதல்ல இது பார்க்குறோம். ரெண்டாவது இது ஈசோஃபேகஸ். இது இங்கே ஈசோஃபேகஸ் ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது ஆரம்பிக்கிறதுனால இந்த கட்டையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மென்மையான அழுத்தம் கொடுத்து செய்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இது வலிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப வலியெல்லாம் கொடுக்காதுங்க. மென்மையான வலியில் அழகாக நிதானமாக செய்யும் பொழுது அற்புத பலன் கிடைக்கிறது. சரிங்களா? இது ரெண்டாவது டூலு. மூணாவது டூல் என்ன பண்ணுறோன்னா, இது பிரைலி. இதை என்ன பண்ணுறோன்னா, பாதம், குதிக்கால், முழங்கால், முட்டி, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் சில ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டூலை ஆக்ஷன். இது பேரட் நோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த பேரட் நோஸ் வச்சு பிட்யூட்ரி, பீனியல் கிளாண்டு, கோல்டு நர்வ்ஸு, மைக்ரேனு, இது மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த பாயிண்டெல்லாம் டச் பண்ணுறோம். இதுக்கு இந்த டூல். அதுக்கப்புறம் இது அஞ்சாவதாக இருக்கிற டூல் கிரானியல். இது கிரானியல் நர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கிரானியல் நர்வ்ஸ், கழுத்து நரம்புகள். இது ரொம்ப முக்கியமானது. பிரெயினுக்கும் பாதத்து வரைக்கும் கொண்டு வர உணர்வு நரம்புகள். இது ரொம்ப சென்சிட்டிவானது. இதில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இப்படி வச்சு என்ன பண்ணுறோம், இதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்புறம் லிம்ப் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது இப்படி பிடிச்சி இது இப்படி பண்ணுறோம். இது இல்லாமல் கைகளால் சில பாயிண்ட், நிறைய பாயிண்ட் இங்கே என்ன பண்ணணும்னா கையில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணால் இந்த பேராதைராய்ட் சொல்லலாம், அப்புறம் ஸ்பைனல் நர்வ் சொல்லலாம். இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தாண்ட லிம்பட்டிக் சிஸ்டம் எல்லாமே கையால் தான் பண்ண முடியும், டூல்ஸ் வச்சு பண்ண முடியாது. இது மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? இந்த பக்கம் இந்த காலையிலையும் அதே போல் என்ன பண்ணும், ரைட் சைடில் என்ன பண்ணும், ரைட் சைடில் இருக்கிற ஆர்கன் ஸ்டிமுலேட் பண்ணும். இப்படி தாங்க நம்ம பண்ணுறது. இது மாதிரி பண்ணும்பொழுது எந்த வித நோயாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா முழுசாக குணமாயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணலாம், குணம் அளிச்சிக்கலாம். ஒரு சில ரத்தம் சார்ந்த, ரத்தத்தில் குறைபாடு உள்ள நோய்கள் கொஞ்சம் நாள்பட்ட நோயாக அது கஷ்டமாக இருக்கும். அது குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த இஎஸ்ஆர் லெவல் மாறும்பொழுது, சிஆர்பி, சி ரியாக்டிவ் புரோட்டீன் இது மாறும் பொழுது, அதுக்கப்புறமா ஆர்ஏ ஃபேக்டர், ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. மிக்க நன்றி.